ஷார்ட் கேம். ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணாம ஆடின பீஸையே திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தா என்ன மிஸ்டேக் ஆகுன்றத பார்க்கலாம். ஸோ இம்ப்ராப்பர் பீஸ் டெவலப்மெண்ட் E4 E5 F4 கிங்ஸ் கேம்பெட் ஆடிட்டாங்க. ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் பீஸ் டெவலப் பண்றாங்க. ஆனா பிளாக் அந்த பானை டிஃபெண்ட் பண்றேன்ட்டு ஆடின பீஸே திரும்ப ஆடுறாங்க. அண்ட் இன்னொன்னு குயினை கொண்டு வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ ஓப்பனிங்ல நம்ம குயினே டெவலப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட்டுக்கு எல்லா பீஸும் டெவலப் ஆயிடுச்சு, பிளாக்கு இன்னும் ஆகல. அண்ட் இந்த இடத்துல G2 ஒரு டிஸ்கவர் செக் அண்ட் ஒயிட் நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஆப்போனன்ட் வந்து G takes ரூக் அடிச்சு குயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ குயின் கொடுத்துட்டாங்க, குயின் எடுத்துட்டாங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் போயிடுச்சு. ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம்னா ND5 ஐடியா இங்க செக்மேட், நைட் இன்டு C7 செக்மேட். C7 செக்மேட்டை ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு நைட் A6 ஆடுறாங்க. இப்போ நம்மளும் நெக்ஸ்ட் பீஸ் டெவலப் பண்ணோம் இல்லையா. ஸோ பான் D4 பிஷப்பை நான் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன். ஆப்போனன்ட் பிஷப் E7 பிளண்டர் ஃபோர்ஸ்டா மேட் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு பிரில்லியன்ட் குயின் சாக்ரிஃபைஸ், குயின் இன்டு E7 செக், நைட் இன்டு E7 அடிச்சு தான் ஆகணும். நைட் F6. கிங்குக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, F8 போலாம், H8 போலாம். F8 வந்தாங்கன்னா நம்ம D4 ஆடணும் இல்லையா, பிஷப் டெவலப் ஆயிடுச்சு, பிஷப் H6 செக்மேட். ஆர் இங்க இருந்து கிங் D8 போனாங்கன்னா நைட் இன்டு F7 செக்மேட்.